அதில் குறிப்பாக தமிழகத்திலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சி நடக்கிறது என்று சொன்னால் ஏற்கனவே இருந்த ஆட்சி தான், ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நடைபெற்ற ஆட்சி தான். நான் ஏதோ இப்போது 5 மாத காலமாக ஒரு ஆட்சி பொறுப்பேற்று செயல்படாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறேன் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புவது, ஏற்கனவே 5 வருஷம் இருந்த போதும் செயல்படலாம். 5 வருஷம் இருந்தப்போ எப்படி செயல்பட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா வீடியோ கான்பரன்ஸ் தான். அதனால்தான் கலைஞர் அவர்கள் அடிக்கடி எடுத்து சொல்வார்கள், ஆட்சி அல்ல ஒரு காட்சி நடக்குது, அதுவும் காணொலி காட்சியாக நடக்குது என்று தொடர்ந்து எடுத்து சொன்னார்கள். இப்ப காணொலி காட்சியும் தான். ஏன்னா இப்ப காட்சியெல்லாம் இப்ப அப்பளவில தான் திரும்பிட்டு இருக்கு. அப்பளவுல வரக்கூடியவர்கள் உள்ளே செல்லுகிறார்கள், மருத்துவர்களை சந்திக்கிறார்கள், அமைச்சர்களை போய் சந்திக்கிறார்கள், சந்தித்து விட்டு வெளியில் வந்து பேட்டி தருகிறார்கள். அதை இன்றைக்கு தொலைக்காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த துறைமுகர்கள் அடுத்தடுத்ததாக சொன்னார்கள், முதலமைச்சர்களை பொறுத்தவரையில நலம் பெற்று வர வேண்டும் என்று முதலில் அறிக்கையை வெளியிட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். என்னதான் அரசியலில் எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும், ஏன் இதே அதிமுகவுடைய அன்றைக்கு தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையை படுத்திருந்த நேரத்தில் அப்போது தலைவர் கலைஞர் என்ன சொன்னார், 40 ஆண்டு கால நண்பர் நலமோடு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர். இது நம்முடைய ஜனநாயகம், நம்முடைய அரசியல் பண்பாடு. அதில் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனால் அரசியலில் கொள்கையிலே லட்சியத்திலே வேறுபாடுகள் இருக்கலாம், அது வேறு. அதைத்தான் நான் இங்கே குறிப்பிட்டு சொன்னார். நான் கேட்கிறேன், என்ன நடக்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டில்? அப்படி நடக்காமல் இருக்கக்கூடிய அந்த பணிகளை பற்றி இன்றைக்கு ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள், ஏதோ ஒரு பத்திரிகை 2 பத்திரிகை, ஒரு தொலைக்காட்சி 2 தொலைக்காட்சி ஏதோ செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பல பத்திரிகைகள், பல ஊடகங்கள் அந்த செய்திகளை தான் மூடி மறைத்து தவறான செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அது அவர்களுடைய சுய லாபத்திற்காக அந்த நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். நான் அதை பற்றி எல்லாம் கூட கவலைப்படுறேன், கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்ப்போம். ஆனா இன்றைக்கு அந்த நிலை இருக்கா? இல்லை. அதனால சட்டமன்றத்தை கூட்டுங்கள், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், காவிரி பிரச்சனை பற்றி பேசுங்கள் என்று எல்லா கட்சிகளும் சொல்லி பார்த்து ஆட்சி முன்வராத காரணத்தால், அதுவும் ஆளுங்கட்சி கூட்டவில்லை என்று சொன்னால் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முன்னின்ற கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று எல்லோரும் சொன்ன காரணத்தால் தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை அண்மையிலே கூட்டினோம். கடந்த 25ஆம் தேதி கூட்டினோம். அந்த கூட்டத்திற்கு எல்லா கட்சியை சேர்ந்து வந்தாங்கன்னா ஒரு சிலர் வரல, உண்மைதான், இல்லைன்னு சொல்றது. அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? நடந்து முடிந்த தேர்தலில் எல்லா தொகுதியும் டெபாசிட் வாங்கினாங்கன்னு கூட சொல்லப்படுறாங்க. எங்காவது ஒரு இடத்தையாவது ஜெயிச்சாங்களா? அந்த கட்சியினுடைய தலைவர்களாவது ஜெயிச்சாங்களா? தேர்தலில் நின்று கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டு போன கதையெல்லாம் சில கட்சி தலைவர்களுக்கு உண்டு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம அதை பற்றி கவலைப்பட்டோமா? பெரிய கட்சி சின்ன கட்சி என்று கருதினோமா? அதிமுகவில் இருந்து எல்லா கட்சி தலைவர்களுக்கும் நாம் அழைப்பு அனுப்பி வச்சோம். ஆளுங்கட்சி கூட்ட தவறிவிட்டது. நியாயமா ஆளுங்கட்சி தான் கூட்டணும், அரசு தான் கூட்டணும், கூட்ட தவறி விட்டுச்சு. அதனாலதான் திமுக எதிர்கட்சி 89 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கக்கூடிய கட்சி திமுக. நான் இன்னும் சொல்றேன், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக பெற்ற வாக்கு தெரியுமா? அதிமுக பெற்ற வாக்கு 1,75,00,000. 1,75,00,000 வாக்கு. திமுக பெற்ற வாக்கு தெரியுமா? 1,71,00,000. நிச்சயம். அது வித்தியாசம் ஆளுங்கட்சிக்கும் திமுகவுக்கும் 4,300,000 தான். ஆக 1,75,00,000 வாக்குகளை பெற்ற அதிமுக கூட்ட முன்வராத காரணத்தால் 1,71,00,000 வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய திமுக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகவே இதையெல்லாம் நான் எடுத்து சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால்,
இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு ஆட்சி ஒன்று இருக்கு கூட சொல்ல முடியாது. படுத்துட்டு நான் ஏதோ வேற எதுவுமே மனசுல வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்றேன்னு சொல்லக்கூடாது. செயல்பட முடியாமல் நிலையில் இருக்கிறது. அதனால்தான் நான் துறைமுறை சொன்னார் கோமா ஸ்டேட்டில் இருக்கு. நான் முந்தெல்லாம் 5 வருஷம் அப்பவே அதிமுக ஆட்சியில் இருந்தப்ப என்ன சொல்றேன்னா ஐசியூ வார்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஐசியூ வார்டு இருந்தா கூட மருத்துவர்கள் சிகிச்சை செஞ்சு காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். நல்ல திறமையான டாக்டர்கள் இருந்தா. அதையும் தாண்டி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு அப்ப சொன்னேன். ஆனா இப்ப சொல்ல பயமா இருக்கு. சொன்னா வேற ஏதாவது கற்பனை செய்து கொண்டு விமர்சனத்தை பத்திரிகையில் எழுதிடுவார்கள். இப்ப நான் சொல்றதே கிடையாது. அதனால இப்ப செயல்பட முடியாத ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே செயல்பட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் 3 இடைத்தேர்தலை சந்திக்க இருக்கும். 89 பேர் இன்றைக்கு இருக்கிறோம்னு சொன்னாங்க. 89 இல்ல, 20ஆம் தேதிக்கு பிறகு பாருங்க 81 + 3 91 இடங்களில் நாம் அங்கே அமரப்போவோம்.